நான் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது அவனோட ஷேப் மாறிட்டே இருந்துச்சு. வார்டுக்குள்ளே போயிட்டு சிஸ்டர்கிட்ட கேட்டுட்ருக்கேன், என் ஃப்ரெண்டு நேத்திரன் எங்கே இருக்கு அப்படின்னா நேத்திரன் ஒரு பெட்டு பக்கத்தில் இருந்து கேட்டுட்ருக்கேன். அந்த பெட்டில் ஒருத்தர் அப்படியே முடியாமல் ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு. அவங்க சொல்கிறாங்க இவர் தாங்க அப்படின்னு பார்த்தா வெறும் எலும்பு தான் இருந்தது, வெறும் எலும்பு தான் இருந்தது. எனக்கே ஷாக்கு, கலர்லாம் மாறிடுச்சு. எலும்பு தோலுன்றது வந்து நான் வெறும் வார்த்தையில் சொல்லலை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சர்ஜரி பண்ணிங்க, இங்கே ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணிவிட்டு கீமோதெரப்பி உடனே ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அவனுக்கு வந்து இவ்வளோ தூரம் போயிருக்காது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு வந்து இந்த லிவர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. காம்ப்ளிகேஷன் மேலே காம்ப்ளிகேஷன். போன வாரம் வரைக்கும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் காலையில் கொடுத்துட்டே இருப்பான். பிரேக்கில் சாப்பிடாமல் இருக்கிறது, வயிற்று வலிக்குன்னு சொல்கிறது, கேஸ்ட்ரிக் இதாகி பர்பிங் இதெல்லாம் ஜாஸ்தி இருந்ததுனால அவனாவே வந்து அல்சர் அப்படின்னு நினச்சிட்டு ஹோமியோபதிக் மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிட்டாப்புல. சார் அன்பு இருந்தால் போதும் சார், பணம் முக்கியம் இல்லை சார் அப்படின்னு நம்ம வந்து சீரியலில் வேணால் டைலாக் பேசலாம். பட் ரியாலிட்டியில் வந்து பணம் ரொம்ப அவசியம். இப்படி தான் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தாங்கன்னா ஷூட்டிங்கில் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிருப்பாங்க. அவனுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம்ன்றது ஷூட்டிங்கில் இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. சில பேர் வந்து போராடி ஜெயிச்சிடறாங்க, பல பேர் போராட்டத்துலேயே அவங்க வாழ்க்கை போராடி அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு. இவனை வழியில் இருந்தான்னு எனக்கு தான் தெரியும். என்ன சொல்கிறது இல்லை, அவன் எப்படி நான் ரொம்ப ஜாஸ்தி வெளியே நான் பேச மாட்டான். முதல்ல இருந்தே வந்து ரொம்ப கம்மியாக தான் பேசுவான். ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன்னு, ரொம்ப நல்லவன். இந்த நல்லவன்ற பேர் வந்து சில பேருக்கு தான் நம்ம சொல்ல முடியும். சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், ரொம்ப நல்லவன். கோவமாக கூட நான் அவனை பேசி பார்த்தது கிடையாது. ஒய்ஃப் மேலே வந்து ரொம்ப ஒரு அன்பானவன். இப்போ நாங்களாம் வந்து நிறைய ஷோஸ் போவோம். நாங்கள் டெலிவிஷன் டைம்லேருந்து ஃபாரின் ஷோஸ், அந்த ஷோஸ், எல்லா ஷோஸும் போவோம். எந்த ஷோஸ் போனாலும் எந்த ஷூட்டிங் போனாலும் ஃபோன் எடுத்து பேசிட்டே இருப்பான். அப்போ நான் கூட நான் கேட்பேன், என்னடா கேர்ள் ஃப்ரெண்டு கூட பேசுறியா? இல்லை ஒய்ஃப் கூட. நான் அவனை ஓட்டுவேன். ஏன்னா கல்யாணம் ஆகி ஏர்லி ஏஜ்லேயே கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகியும் ஒன்றும் பொண்டாட்டி கூடயே ஃபோன் பேசிகிட்டு இருக்கியடா. ஆனால் 10 நிமிஷம் ஒய்ஃப் கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பான். வெரி லவ்விங் ஃபாதர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் ஒரு ஷோ நடக்கும்போது அதில் நான் கெஸ்ட்டாக போகும்போது டாட்டர்ஸ் கூட அவங்களெல்லாம் அப்போ குட்டி பசங்களாக இருந்தாங்க, இப்போ வளர்ந்துட்டாங்க. வெரி லவ்விங் ஃபாதர். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா, தான் பசங்களை இப்படி கொண்டு வரணும், நாம் இப்படி வரணும். எல்லாருக்கும் எல்லாம் நடந்துறது கிடையாது. அதுக்கு என்ன காரணமும் தெரியாது. ஹார்ட் ஒர்க், எல்லாருமே தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படின்றது சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணி யாருமே வந்து அப்படியே இருந்துறது போகிறதில்ல. சில பேர் வந்து போராடி ஜெயிச்சிடறாங்க, பல பேர் போராட்டத்துலேயே அவங்க வாழ்க்கை போராடி அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். நம்ம என்ன எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், ஜெயிக்கிற 4 பேரை பற்றி நம்ம பேசுவோம். நல்ல விஷயம் தான், அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆனால் ஜெயிக்கணும்னு நினச்சி எல்லா திறமையும் இருந்து ஜெயிக்க முடியாமல் எத்தனையோ பேர் அவங்களோட கனவுகள், அவங்களோட வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போயிடுது. வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு சீரியல் ஆக்டர், இவங்களுக்கு என்ன சீரியல் ஆக்டர், இவங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க, இவங்க ஷோ பண்ணுறாங்க, இவ்வளோ வராங்க. கமெண்ட் போடும்போது மட்டும் கூட அவங்கள அப்படி இப்படிலாம் கமெண்ட் போட்டு என்னென்னமோ சொல்கிறோம். பட் ரியாலிட்டியில் பார்க்கும்போது சர்வைவல்ன்றது இங்கே எவ்வளோ கஷ்டன்றது, அதுவும் இப்போலாம் சீரியலில் ரொம்ப கஷ்டமாச்சு சர்வைவல். ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, என்ன சொல்கிறது தெரியல.